அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. திருக்குரான் கூறும் ரப்பனா துவாக்கள் தொடர். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம 19வது துவாவை பத்தி பார்க்க போறோம். இந்த துவாவினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த துவாவை இறைவனிடத்தில் கேட்டது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். தம்முடைய சீடர்கள் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்காக நீ இறக்கித்தா அப்படின்னு சொல்லி இந்த துவாவின் மூலமா கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த துவாவை அங்கீகரித்து அவங்களுக்காக வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி தரான். சொர்க்கத்து உணவையே பெற்றுத்தரக்கூடிய இந்த அற்புதமான துவாவை நாமளும் நம்ம வீடுகளில் அதிகமாக கேட்கணும். நம்ம வீடுகளில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் நிறைஞ்சு இருக்கிறதுக்காகவும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கணுன்றதுக்காகவும் இந்த துவாவை நம்ம கேட்கலாம். இப்போ இந்த துவாவை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா அன்சில் அலைனா மாயிததம் மினஸ் ஸமாயி தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்ஸுகுனா வ அன்த ஹைருர் ராஸிகீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா அன்சில் அலைனா மாயிததம் மினஸ் ஸமாயி தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்ஸுகுனா வ அன்த ஹைருர் ராஸிகீன். இந்த துவாவினுடைய அர்த்தம், எங்கள் இறைவனே, வானத்திலிருந்து மாயிதா என்னும் உணவு மறவையை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து உன் வல்லமையை அறிவிக்கும் ஒரு அத்தாட்சியாகவும் அது ஆகிவிடும். எனவே அதிலிருந்து எங்களுக்கு நீ உணவளிப்பாயாக. நீ உணவளிப்பவர்களில் மிக சிறந்தவன். அற்புதமான அர்த்தத்தை கொண்ட இந்த துவாவை நாமும் நம்ம வீடுகளில் ஓத தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.